நான் கண்ணன் உங்களோட கடைசி பையன். எதுக்கு எனக்கு கண்ணன் பேர் வச்சீங்க? கண்ணன் அம்மா தான் பேர் வச்சா. அம்மா தான் பேர் வச்சா. எல்லாமே அம்மா முடிவு தான். உங்களுக்கும் அம்மாவுக்கும் 60 வருஷம் இல்லற வாழ்க்கையில் இருந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை கண்டை வந்ததா? எதனால சண்டை வரல? ஒத்து போனோம். ஒத்து போனீங்களா, அடங்கி போனீங்களா? எப்படியும் வச்சுக்கோ. சரி. அம்மா உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து உதவுனாங்கல்ல, ஆமாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வீட்டில் ஒரு மனைவி நல்லா இருந்தாக்க சொல்லுங்கள். எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். நீங்கள் அம்மாவோட பின்பலத்தில் அம்மா எங்களை நல்லா பார்த்துக்கிட்டதுனால நீங்கள் கடுமையாக காலையில் 4 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் போய் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜிஎஸ்சியில் போய் வேலை பார்த்துட்டு 24 ஹவர்ஸ் டியூட்டிலாம் பார்த்துட்டு மறுநாள் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவீங்க. ஆமாம். அது ஃபுல்லாக அம்மா எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி மனைவி கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், அந்த மாதிரி அம்மா கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாம். உங்களுக்கு ஜிஹெச்சில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு சிலர் உங்களை ஹெச்ஓடியாகவே ஆக்க விடாமல் தடங்கல் பண்ணாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களுடைய குணம். யாரையுமே மன்னித்து விட்டுடுறீங்க, அப்படி தானே? ஆமாம், அவங்களுடைய குணம். சரி. இவ்வளோ தடங்களுக்கு அப்புறமும் எப்படி உங்களால் அந்த வெற்றி படிகளை நோக்கி போக முடிஞ்சது? நோக்கி போக முடிஞ்சதுன்னா நம்ம கிடைக்கும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. ஆமாம். சரிங்கப்பா. ஃபஸ்ட்டு ஹெச்ஓடி ஆனப்போ உங்களை மெட்ராஸில் தூக்கி போட்டாங்களா? இல்லை, எக்மோர் ஹாஸ்பிட்டல். ஃபஸ்ட்டு எனக்கு எக்மோர் ஹாஸ்பிட்டல் தான் தூக்கி போட்டாங்க. அப்போ அம்மாவை பிரிஞ்சு முத வாழ்க்கையில் பல வருட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அம்மாவை பிரிஞ்சு 1.5 வருஷம் 2 வருஷம் அங்கே இருந்தீங்க. ஆமாம். அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அந்த பிரிவை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? கவர்மெண்ட் சர்வீஸில் பிரிவு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது பிரிவு உங்களுக்கு அந்த நேரம் உங்களுக்கு அந்த வயசில் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. கஷ்டமாக தான் இருந்தது. அம்மாவை பிரிஞ்சது கஷ்டமாக இருந்ததா, இல்லை அங்கே போய் தனியாக சமைச்சு சாப்பிட்றது கஷ்டமாக இருந்ததா? சமைச்சு சாப்பிடல. அங்கே டிரைவர் ஒருத்தர் பீட்டர்னு உங்களுக்கு சமைச்சு போட்டார்ல? ஆமாம். அது கஷ்டமாக இருந்ததா, இல்லை அம்மாவை பிரிந்து வாழ்ந்தது தான் கஷ்டமாக இருந்ததா? இல்லை, பீட்டர் சமைச்சு போட்டதுனால எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ அம்மாவை பிரிஞ்சு வாழ்ந்தது தான் கஷ்டமாக இருந்தது, அப்படி தானே? சரிங்கப்பா. இப்போ அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் முன்னேறி டீன் ஆகிட்டீங்க. சரிங்களா? அந்த டீன் ஆனப்போ உங்களுக்கு அதிகமாக சேலஞ்சிங்காக இருந்தது நிறைய அந்த டயத்தில் வெள்ளம் வந்தது, கரெக்டாக? ஆமாம். அந்த வெள்ளம் வந்தப்போ விடாது வீட்டுக்கே வராமல் நீங்கள் அங்கே ஃபுல்லாக மேனேஜ் பண்ணீங்க. வெளில வராமல் விடாமல் மேனேஜ் பண்ணுறதுல ஒரு கம்மா உடஞ்சி போச்சு. செல்லூர் கம்மா. மீனாட்சிபுரம் கம்மா. செல்லூர் கம்மா. ஆமாம், மீனாட்சிபுரம் செல்லூர் கம்மா உடஞ்சி போச்சு. அம்மா 20,000 ரூபா கொடுத்து செலவுக்கு வச்சுக்க கொடுத்து விட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டில் இருக்கிற காசை தூக்கி கொண்டு போய் செலவழிச்சிருக்கீங்க, அப்படி தானே? உங்களால் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பேஷண்ட் எல்லாம் எப்படி அந்த போர்க்கால நடவடிக்கையில் மேலே ஷிஃப்ட் பண்ணீங்க? நண்பர்கள் உங்களுக்கு ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்த ஸ்வீப்பர்லேருந்து எல்லாருமே நண்பர்களாக இருந்ததுனால உங்களுக்கு உதவுனாங்க, அப்படி தானே? நீங்கள் அந்த அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் எப்படி கேஷுவாலிட்டி, அதாவது மரணங்கள் ஆஸ்பத்திரியில் நிகழாமல் காப்பாற்றுனீங்க எல்லாரையும்? மரணங்கள் வராமல் பார்த்து அதுக்கு ஆளுகளை பிரித்து விட்டாங்க. எல்லா வேலையும் பிரித்து கொடுத்து விட்டு அதை நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க, கரெக்டாக எல்லோரும் ஒழுங்காக செய்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டீங்க, அப்படி தானே? அவ்வளோதான். உங்களுக்கு இதுக்காக லலிதா காமேஸ்வரன் அப்போதைய டிஎம்எஸ் அவங்க உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு பாராட்டு தெரிவித்தாங்கள்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அவளுடைய கடமை செஞ்சா. சரி, பாராட்டணுன்ற எண்ணம் உங்களுக்கு, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ண போய் தானே அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சது. ஏதாவது ஒரு கேஷுவாலிட்டி ஆயிருந்தால் அவங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்காதுல்ல. கிடச்சிருக்காது. நீங்கள் அந்த போர்க்கால நடவடிக்கை எடுக்கிறப்ப பழைய மிஷின்லாம் ரிப்பேர் ஆனதை வந்து வெள்ளத்தினால தான் ரிப்பேர் ஆனதுன்னு ரிப்போர்ட் கொடுத்து புது மிஷின் வாங்கினீங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டப்பன் இவங்கெல்லாம் பழைய மிஷின்லாம் குழந்தை போட்டு புது மிஷின் வாங்க சொன்னாங்க. சரி, வாங்கினேன். எல்லாமே அவுட் ஆஃப் ஆர்டர் மிஷின் தானே ரீப்ளேஸ் பண்ணீங்க. அது வெள்ளத்தில் போயிடுச்சுட்டு ரிப்போர்ட் கொடுத்து அப்படி தானே பண்ணீங்க. அதனால ஆஸ்பத்திரிக்கு பல ஆண்டுகள் பயன் இருந்தது. அந்த பயன் நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் அதை பல ஆண்டுகள் அனுபவித்து கொண்டு இருந்தாங்க. அப்படி தானே? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறையா போலீஸ் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் எல்லாரோடையும் பழக்க ஏற்படுத்திக்கிட்டு நம்ம சமூகத்துலேயும் சரி, அடுத்து உங்களை நாடி வர்றவங்களுக்கும் சரி, நிறையா பேருக்கு அரசாங்கம் வாங்கி கொடுத்தீங்க. அதனால் அந்த குடும்பங்கள் பலனடைஞ்சு நல்லா இருக்காங்க அவங்கெல்லாம். அதில் 100க்கு 20 பேர் 30 பேர் தான் உங்களை திரும்பி வந்து பார்த்துருக்காங்க. 20 பேர் வராது, 10 பேர் தான் திரும்பி வந்து பார்த்துருக்காங்க. மீதம் 90 பேரும் வந்தே பார்க்கல, உங்களை கண்டுக்கிடவே இல்லை. அதை பற்றி உங்களை என்றைக்காவது வருந்திருக்கீங்களா? இல்லை. எதனால் அப்படி? அவனுடைய குணம் அது. அப்படி இருந்தும் நிறையா பேருக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க, இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இதை விட முக்கியம் வந்து நீங்கள் வந்து உங்கள் மருத்துவத்தில் நரிமேட்டை மூடிட்டு மதுரை சிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணீங்க. அப்போ யார் யாரெல்லாம் பார்ட்னரை சேர்ந்தீங்க? முத நான், தியாகராஜன், கோபாலகிருஷ்ணன், சந்திரமோகன். சந்திரமோகன் தான் முக்கியம். அந்த அம்மா சுப்புலக்ஷ்மியா? அந்த அம்மா இருந்தாங்க. ஆமாம், சுப்புலக்ஷ்மி. கண்ணன். இவங்கெல்லாம் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வந்து நிறையா பார்ட்னர்ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்களால கடத்த முடியாது. ஆனால் உங்கள் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா 1000 உங்களுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி சுமூகமாக நடத்திட்டு வந்தீங்க? எவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் லாப நோக்கத்தோடு நடத்தாமல் சேவை நோக்கத்தோடு நடத்திருக்கீங்க. நல்ல சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க, காசு கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்க. அது எப்படி எல்லா பார்ட்னரும் ஒத்துக்கிட்டீங்க? அதுக்கு யாருமே ஆசைப்படலையா காசு சம்பாதிக்கணும்னு? இல்லை. எதனால அப்படி உங்களுக்கு அந்த மனப்பான்மை வந்தது? எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை, சேவை செய்யணும்னு ஆசை. சரி. அப்புறம் வந்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கல்வி வந்து பெரிய இது, அடுத்த ஆளுக்கு கல்வி போதிக்கணுன்ட்டு அந்த எண்ணத்தில் நீங்கள் ஜிஎஸ்எம்னு ஜெகத்குரு ஜிஎஸ்எம்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிங்க. அந்த ஸ்கூல் வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்தது. அது எதனால் மூட வேண்டிய தருணங்கள் வந்தது? தருணம் வந்ததுன்னா அந்த இடத்துல பிராமின் சங்கராச்சாரியார் அவங்க வந்து வெளியேற்றிட்டாங்க நம்மளை. மெயினாக அவங்க வெளியேற்றினதுனால தான் ஸ்கூலை மூட வேண்டிய நிலைமை வந்தது. அதில் நீங்கள் 200 பிள்ளைகளுக்கு மேலே படிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த பிள்ளைகளுக்கு பாதி பிள்ளைகளுக்கு நீங்கள் ஃபீஸ் வாங்காமல் தானே சொல்லி கொடுத்தீங்க. அப்படி இருந்தும் அது தெரிஞ்சும் ஏன் அவங்க வெளியேற்றினாங்க? அது எனக்கு தெரியாது. சங்கராச்சாரியார் மடத்துலேருந்து உங்களை வெளியேற்றிட்டாங்க, அப்படி தானே? அவங்க வந்து சங்கராச்சாரிய மடத்துலேருந்து வெளியேற்றினாங்க. சங்கராச்சாரிய வீட்டுக்கு கூட கூப்பிட்டாங்க, வந்தாங்க. அவனுக்கு இதெல்லாம் கட்டணும் கட்டிங் கூட நீங்கள் மாடிலாம் கட்டி கொடுத்தும் உங்களை வெளியேற்றிட்டாங்க, அப்படி தானே? சரி. அப்புறம் நீங்கள் வந்து இந்த கல்வியை தொடரணுன்றதுக்காக நீங்கள் 1981லேயே பெரியவரோடு சேர்ந்து பாலிடெக்னிக் ஆரம்பிக்கிறதுக்கு அவரை எப்படி தூண்டினீங்க? கலசலிங்கம் பெரியவர் இருக்கார்ல, உங்கள் நண்பர், பாலிடெக்னிக் ஆரம்பித்தார்ல 81ல், நீங்கள் தானே தூண்டி ஆரம்பித்தார் அவர். எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது? நம்ம சமூகத்தில் ஒரு கல்வி நிலையம் வரணும்.
அதுக்கு எந்த விதத்தில் அவருக்கு வாங்கி கொடுத்தீங்க அந்த பாலிடெக்னிக் ஆரம்பிக்கிறதுக்கு? நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க, அது யாரை பிடிச்சி வாங்கி கொடுத்தீங்க? அப்போ வாங்கி கொடுக்கும்போது அப்பா ஒரு அப்போ எனக்கு முகர்ஜி அதுக்கப்புறம்ல வந்தார். அப்போ இருந்தப்போ அவர் பாலிடெக்னிக் ஆரம்பிக்கிறப்ப 1981. நீங்கள் வந்து அப்போ வந்து எம்ஜிஆர் பீரியடில் இருந்தார். எம்ஜிஆர் வந்து யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு போய், அது இன்ஜினியரிங் காலேஜுக்கு தான் நீங்கள் எம்ஜிஆரை கூப்பிட்டு போய் வாங்கினீங்க பார்த்தீங்களா? அப்போ ஒரு பைசா கூட அவங்க கரப்ஷன் வேணான்ட்டார்ல எம்ஜிஆர். வேணான்ட்டு அது உங்களால் தானே, உங்கள் முகத்துக்கு தானே ஃப்ரீயாக கொடுத்தாரு அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறது. எம்ஜிஆர் வந்து நீங்களும் பெரியவரும் போய் பார்த்தப்ப, எனக்கு பைசா வேண்டாம், நீங்கள் போய் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை பாருங்கன்ட்டாங்க. அப்போ வந்து அரங்கநாதன் தானே அமைச்சராக இருந்தார். அரங்கநாயகம் அமைச்சராக இருந்தார்ல, அவங்களாம் உங்களுக்கு உதவி பண்ணி தானே இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தது. அப்புறம் பெரியவருக்கு பல விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அந்த ஐடி ரைடு வந்து அவருக்கு மட்டும் வந்தது இல்லை, நிறையா நம்ம சமூகத்துலேயே நிறையா பேருக்கு ஐடி ரைடு வந்தப்போ நீங்கள் அவங்களுக்கு போய் பக்கபலமாக இருந்து எல்லாருக்கும் உதவி இருக்கீங்கள, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதவி பண்ணும். இவருக்கு பெரியவருக்கு ரொம்ப வந்துருச்சு. உதவி பண்ணு. அதனால் அவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் பயனடைஞ்சாங்க? 100% பயனடைஞ்சாங்களா, 50% பயனடைஞ்சாங்களா? எல்லாம் பயனடைஞ்சாங்க. 100% பயனடைஞ்சாங்க. சரிங்கப்பா. நீங்கள் வந்து நிறையா பேருக்கு வந்து போலீஸ் மூலமாக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், போலீஸுக்கெல்லாம் நான் ஃப்ரீ. போலீஸ்க்கு இல்லை, அது இல்லாமல் நம்ம சமூகத்தில் நிறையா பிரச்சனைகள், அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்தப்போ நீங்கள் போலீஸ் மூலமாக நிறையா அந்த சமூகத்தில் வந்து அமைதியை நிலைநாட்டியிருக்கீங்க. அதுக்கு போலீஸ் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது பற்றாமல் நம்ம சித்தப்பா வந்து புவனேந்திரன் சித்தப்பா இருக்கார். அவர் வந்து அரசாங்க ரீதியாக ஒரு பெரிய பிரச்சனையில் அவராக உருவாக்கி மாட்டிக்கிட்டது. அவர் வந்து கந்தசாமியோட மகன், அதாவது கந்தசாமி உங்கள் அப்ளிகேஷனை கழிச்சு போட்டவர். அவரோட மகன் தெரிஞ்சும் எப்படி அவரை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினீங்க? காப்பாற்றல, முயற்சி பண்ண முடியல. அப்புறம் கடைசியில் தண்டனையெல்லாம் குறைச்சி வெளியில் கூப்பிட்டு வந்தீங்களே. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். கந்தசாமின்றவர் அவங்க புவனேந்திரனோட அப்பா. அவர் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு காலேஜில் நுழையிற அப்ளிகேஷனே கிழிச்சு போட்டவர். அவரோட பையன் தெரிஞ்சும் எப்படி நீங்கள் இந்த நம்ம ஆளுங்க நீங்கள் எப்போதுமே அந்த பழி உணர்வு இல்லாமல் செயல்பட்டுருக்கீங்க எல்லாருக்கும், அப்படி தானேப்பா? சரிங்கப்பா. அப்புறம் சுற்றுலாவரத்துக்கு வந்து நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க. அது உங்கள் பிறந்த ஊர், பிறந்த மண், அது தாய் மண், நம்ம எல்லாருமே பண்ணணும். அந்த ஊருக்கு வந்து உங்கள் தாத்தா தான் கோயில் வச்சார். அந்த கோயிலுக்கு நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? கந்தநாதன் கோயிலுக்கு நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்கள்ல. அதுபோக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடம் கொடுத்தது வந்து பிஹெச்சி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து இடம் இல்லைன்னப்போ உங்கள் வீட்டை எடுத்துக்கிட்ட சொன்னீங்க, கரெக்டாக? அந்த வீட்டில் தான் பெரியப்பா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை வெளியில் போக சொல்லிவிட்டு அந்த இடத்த கொடுத்தீங்க. அதனால பெரியப்பா கோவிச்சிட்டு ஒரு வருஷம் ஆசிரமத்தில் போய் உட்காந்துக்கிட்டாரு. இப்போ அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்துடுமேன்ட்டு ஏன் பயப்படாமல் நீங்கள் அந்த வீட்டை கொடுத்தீங்க? இது பொது சேவைக்காக போகலான்னு கொடுத்தீங்க. சரிங்க. அது நீங்கள் அப்படி கொடுத்ததுனால தான் நம்ம ஊருக்கு பிஹெச்சியே வந்தது. அது பல வருடங்களுக்கு முன்னாடி பிஹெச்சி உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அது பற்றாமல் அப்புறமேல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மகன் சேகர் சுவாமிநாதன் வந்து அந்த அரசாங்க ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு. அந்த காலத்துலேயே 2000 அவர் 15 லட்சம் ரூபாய்க்கு கல் கட்டடம் கட்டி கொடுத்தாரு. அது இன்னும் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது எப்படி உங்கள் பையனை நீங்கள் தூண்டி விட்டீங்க கட்டுறதுக்கு? தோண்டி விட்டது இது மாதிரி கட்டணும்னு, கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி கட்டணும்னு தூண்டி விட்டீங்க. சரி, மெடிக்கல் காலேஜ் மாதிரி, நீங்கள் மெடிக்கல் காலேஜில் படித்த மாதிரி கட்டணுன்ட்டு. சரி, உங்கள் வழித்தோன்றலாக இருக்கிறதுனால அவரும் அந்த காலத்தில் அவர்
கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தில் பெருந்தொகையை அதுக்கு செலவழிச்சிருக்காரு. ஆமாம். அப்படி செலவழிக்கிறப்ப அவரோட எதிர்காலம் பற்றி நீங்கள் யோசிக்கலையா? எல்லா பணத்தையும் இங்கே கொடுத்துட்றாரு அப்படின்ட்டு. இல்லை, ஏன் அப்படி யோசிக்கல? அவன் சம்பாரிச்சிருவான்ற நம்பிக்கை. சரி, அது பற்றாமல் நீங்கள் வந்து டியூஷன் சென்டர் வைக்கிறதுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க நம்ம ஊரில். இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு இடம் கொடுக்கணுன்ற எண்ணம் வந்தது? எல்லாருமே சொத்தை பாதுகாக்கணும், அடுத்தவங்ககிட்ட இருக்கிற சொத்தை அபகரிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இடத்த எப்படி கொடுக்குறீங்க? அதாவது மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் தான். அதனால் நிறையா பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க வளமுடன் இருக்குது. அவர் வேதாத்ரி மகரிஷியோட ஃபாலோவர். நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக அங்கே ஒரு ஆசிரமம் அமைக்கணும்னு ஊரில் இருந்து அதுக்கும் நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்க. இப்படி வரிசையாக இடம் கொடுத்துக்கிட்டே போகிறீங்க. அது பரவாயில்ல, அது நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஊருக்கு சேவை செய்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. கல்யாண மண்டபத்துக்கு 30 சென்ட் இடம் கேட்டு வந்தாங்க. அதையும் தாராளமாக நீங்களும் அம்மாவும் சேர்ந்து கொடுத்தீங்க. உங்கள் பேரை எழுதுறேன்னு சொல்லி தான் வாங்கிட்டு போனாங்க ஊர் மக்கள். எழுதலை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, அவங்களுடைய எண்ணம். சரிங்கப்பா. ஏன் எழுதாமல் விட்டாங்க? நீங்கள் முதலே எழுத சொல்லி அப்புறமேல்ட்டு இடம் கொடுத்துருக்கலாம்ல. இல்லையா, முதலே இதில் டாக்குமெண்ட்டில் எழுதி தான் கொடுத்துருக்கீங்க. ஊர் மக்கள் உங்களை ஏமாற்றிட்டாங்க, அப்படி தானே? ஏமாற்றிட்டாங்க சொல்ல முடியாது. சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை. சரிங்க. டாக்குமெண்ட்ஸ் இங்கேயோட இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. நிறைய பேர் ஊரில் இருக்கிற மக்கள்லேயே அதை கேஸ் போட்டு நீங்கள் வின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மண்டபத்தையே நீங்கள் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் 3 பேரும் அண்ணன் தம்பி எல்லோரும் நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, நான் பாலா சேகர்லாம் என்ன சொல்லிட்டோம்னா, அப்பாவும் அம்மாவும் ஊருக்காக கொடுத்தது, அதை நம்ம விவரிக்கக்கூடாது. அவங்க ஏமாற்றிட்டு போகிறாங்க. சொல்ல காப்பாற்றலைன்னா காப்பாற்றி அவங்க ஊர் அவ்வளோதான். ஊர் மக்களோட தலைவர்கள் தான் அப்படி, ஊர் மக்கள் அப்படி கிடையாதுன்ட்டு நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணதை விட வெளியில் உள்ளவங்களுக்கு தான் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணோம்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அதாவது அடுத்த சந்ததிகளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த சந்ததிகள் என்ன சொல்லணும்னா, அவங்கவுங்க இதில் முயற்சி பண்ணணும் நினைக்கிறேன். முயற்சி பண்ணுறது வந்து எல்லாருமே இப்போ முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் உங்களை மாதிரி அடுத்தவங்களது பல பேரை நீங்கள் தூக்கி விட்டீங்க. அது மாதிரி அடுத்த ஜென்ரேஷனும் தூக்கி விடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி தூக்கி விடணும்னு நினச்சேன், வரல. அப்பா, உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னால் ஃபஸ்ட்டு அம்மா. ஆமாம். அதுக்கப்புறம் சேகர், அதுக்கப்புறம் அக்கா, அதுக்கப்புறம் பாலா, அதுக்கப்புறம் கடைசி அண்ணா. உங்களுக்கு வந்து அம்மாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்மா தெய்வம். தெய்வம் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டீங்க. சேகரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேகர் கடின உழைப்பாளி. சரிங்க. அறிவொளிக்கு பாலா வந்து என்ன நினைக்கிறீங்க? பாலா ப்ராட் மைண்டா? அப்போ சேகருக்கு ப்ராட் மைண்ட் இல்லையா? இல்லை, சேகர் ப்ராட் மைண்டு, பாலா ப்ராட் மைண்ட், அதோட பெரிய மைண்டு. சரி, என்னையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீ நல்ல பண்ணு. நல்ல பிள்ளை. சரி, அவங்ககிட்ட நல்லதுன்னு எதை நினைக்கிறீங்க? அக்காட்ட அக்கா சில விஷயங்கள் நல்லது பண்ணுவாங்க, அந்த நல்லதுன்ட்டு எதை நினைக்கிறீங்க? அக்கா நல்லது அப்படிங்குது, மற்றவங்களுக்கு உதவி செய்யல தடுக்க மாட்டேன். அதுவே பெரிய நல்ல விஷயம் தானே. பேரன்கள் வந்து உங்களுக்கு முதல் சசி தான் பேரனாக வந்தான். அந்த பேரன் வந்தப்போ நீங்கள் உங்கள் மகிழ்ச்சி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அதுக்கடுத்து சசி ஆனந்த் பேரனும் தான். இப்போ நீங்கள் சசி ஆனந்த் பேரனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சசி இருக்கிறதுலே சசி வந்து தங்கமானவன். அடுத்து அர்ஜுன், 2வது பேரன். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு நல்ல இடத்துல
கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் உங்கள் முயற்சியில் தான் பேரங்களுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆச்சு. அது நீங்கள் அர்ஜுனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அர்ஜுனன் ஒரு பிராட்மைன். அடுத்து வந்து இசை, அவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இசை வந்து இருக்கிறதுலே நல்லவன். நல்லவே. சரி. ஒரு சோறு கூட விட மாட்டான். விட மாட்டா. தட்டில் ஒரு சோறு கூட விட மாட்டார். விவசாயினோட அருமை தெரிந்தவர். அதனால் ஒரு பருக்கை கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றாரு. அப்படி தானே? சரி. கவின் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கவின் வந்து சுயநலம். சுயநலமா? அவன் எப்படி சுயநலமாக இருந்தான்? சுயநலம் ஆகிட்டான். கவின் வந்து எப்படி சுயநலமான? கவின் சின்ன பையன் தானே? இல்லை, சுயநலம் ஆகிட்டான். கவின்ப்பா முத்துமாறனோட 2வது பையன் கவின். சுயநலம் ஆகிட்டான். அவன் சின்ன பையன்ப்பா. அவன் உங்க கூட 10 நாள் தானே இருந்திருப்பான். வருஷத்துக்கு 10 நாள் வந்து இருக்கான். அவன் வந்து யார் கூடயும் பழக மாட்டான். அதனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்டு இருந்ததுனால. 5 நிமிஷம் தான் இருக்கு. என்னோட பிள்ளைய ஸ்ரீராம் மணிராம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவன் கெட்டிக்காரி. கெட்டிக்காரங்க. சரிங்கப்பா. உங்களுக்கு ஒரு பேத்தி கூட இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேத்தி ஏக பறக்கலைன்றது வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படுறீங்க. சரிங்க. பேட்டியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.